எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் சப்பாத்தி எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறீங்க. ஆனால் கோதுமை மாவு மட்டும் எடுத்து செய்கிறது இல்லைங்க. இது கூட கொண்டக்கடலை, கம்பு மாவு வச்சுண்டு செய்ய போகிறோம். சுகர் பேஷண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ராத்திரி நேரத்தில் அரிசி சாப்பிட வேண்டாம்னு சொல்லிட்டு கோதுமையில் பார்த்திங்கன்னா தோசையோ சப்பாத்தியோ சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி கோதுமை மாவோட நீங்கள் கொண்டக்கடலையும் கம்பும் சேர்த்து நீங்கள் செய்கிறப்ப நிறைய மருத்துவ பலன் இருக்குது. முக்கியமாக நீரிழிவு நோயாளிகளுக்கு புரதம் ரொம்ப முக்கியங்க. இந்த புரதம் இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்றதுனால கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நார்ச்சத்து, இரும்புச்சத்து, கால்சியம், தாதுக்கள், விட்டமின்கள் எல்லாமே இதில் ரொம்ப நிறையா இருக்குங்க. செரிமான சக்திக்கு ரொம்ப உதவுது. நீரிழிவு நோயாளிகள் இதை நம்ம சாப்பிட்றதுனால ரத்தத்தில் இருக்க சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துது, இன்சுலினை குறைக்க உதவுது. உடல் எடை குறைக்கிறவங்க இந்த மாதிரி சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்லாம். எலும்புக்கு வலு சேர்க்குது, நல்ல தூக்கம் வரும். இந்த அளவுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள இந்த சாஃப்டான சப்பாத்தி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. 10 சப்பாத்தி செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 25 கொண்டக்கடல, வெள்ளை கொண்டக்கடல பெரிய சைஸாக இருக்கிறத ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். காத்தால நம்ம ஊற வச்சோம்னா, நைட்டு சப்பாத்தி பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு ப்ரெஷர் ஃபேனில் ஊற வச்ச கொண்டக்கடலையோட கொஞ்சமாக உப்பு இதை சேர்த்துட்டு சிம் ஃப்ளேமில் நல்லா ஒரு 8 சவுண்டு விடணுங்க, 8 விசில். கொண்டக்கடலையை வேக வச்சு அதோட ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறம் தான் நம்ம சப்பாத்தி மாவு பிசைய ஆரம்பிக்கணும். 2 கப்பு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு அரை கப்புக்கும் அதிகமாக கம்பு மாவு எடுத்துக்கிறேன். இந்த கம்பு மாவையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம சூடு ஆறி இருக்கும் கொண்டக்கடலை, இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்ச தண்ணியை எடுத்துட்டு நல்ல தண்ணியில் தான் நம்ம வேக வச்சுருக்கோம். அதனால் தண்ணியை கொட்டக்கூடாது. அந்த தண்ணியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த கொண்டக்கடலை, அதாவது வேக வச்ச கொண்டக்கடலையை அரைச்சிக்கணுங்க. நல்லா விழுது போல் இஞ்சி பூண்டு அரைக்கிற மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும். அதனால் தண்ணியை கொட்டாதீங்க. நல்லா நைஸாக அரைச்சின்னு வரேன் பாருங்கள். இதை நம்ம இந்த கோதுமை மாவு கம்பு மாவோடு சேர்த்துக்கணுங்க. இந்த ஜாரில் கொஞ்சம் அங்கங்கே இந்த கொண்டக்கடலை ஒட்டின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு திரும்பவும் நான் உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். கொண்டக்கடலை வேக வைக்கிறப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்தோம். ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா ஓட்டிட்டு அந்த தண்ணியை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. தண்ணி கொஞ்சம் பார்த்து தான் சேர்க்கணும். ஏன்னா கொண்டக்கடலை வேக வைக்கிறப்ப நம்ம தண்ணி சேர்த்ததுனால அதிக அளவு தண்ணி எடுத்துக்காது. முக்கியமாக கம்பு மாவு அதிக அளவு தண்ணி எடுத்துக்காதுங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து தெளித்து தான் சேர்த்துக்கணும். நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா ஒரு 3, 4 நிமிஷம் கைவிடாமல் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அந்த மாவு நல்லா சாஃப்டாகுங்க. நல்லா ஈஸியாக உங்களுக்கு அந்த சப்பாத்திக்கு அப்பளம் போட வரும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த டோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக அப்படி விரல்லாம் உள்ளே போகிற அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற போடலாங்க. அதுக்கப்புறம் எல்லா சப்பாத்தியும் நம்ம போடுற மாதிரி தாங்க. திரும்பவும் நம்ம இதை சின்ன சின்ன மாவாக பிரித்து எடுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கோங்க. நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு எப்படி அப்பளம் போடுவோமோ அதே மாதிரி கோதுமை மாவை டஸ்டிங் பண்ணிவிட்டு லேயர் சப்பாத்தி மாதிரி நம்ம 3 பக்கம் மடிச்சும் போடலாம். நான் இன்றைக்கி ஜஸ்ட்டு ரவுண்டாக ஒரு ஃபுல்கா போட்டால் எப்படி போடுவாங்களோ அதே மாதிரி நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம கோதுமை மாவில் டஸ்டிங் பண்ணிக்கிறோம். மெல்லிசாவே நீங்கள் அப்பளம் போடலாங்க. நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இந்த அப்பளம் தேய்க்க வருங்க. இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்களேன். ரொம்ப சுலபமாக நம்ம மெல்லிசாக தேய்ச்சி எடுக்கலாங்க. இப்போ அடுப்பில் இரும்பு தவா காஞ்சின்னு இருக்கு. நல்லா மெல்லிசாக ரவுண்ட் ஷேப்பாக நான் லேயர் சப்பாத்தி இல்லாமல் நார்மலாகவே சப்பாத்தி போட்டிருக்கேன். இப்போ தவாவில் போட்டுடலாம். இதில் பாருங்கள், நான் மாவு பிசையிறப்ப கூட ஒரு ட்ராப் கூட எண்ணெய் சேர்க்கல. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி சப்பாத்தி செய்யலாம். சுகர் இருக்கிறவங்களுக்கும் சரி. பாருங்கள், முதல் பக்கம் திருப்பிட்டு 2வது பக்கமும் திருப்பி போடுறேன். ஒரு டம்ளர் வச்சு இந்த மாதிரி அழுத்தம் கொடுங்க. நீங்கள் எந்த சப்பாத்தி செஞ்சாலுமே நம்ம இந்த தோசை கரண்டியால் அழுத்தம் கொடுக்காம இந்த மாதிரி டம்ளரில் அழுத்தம் கொடுத்து பண்ணுறப்ப அந்த சப்பாத்தி நடுவில் எங்கேயுமே ஓப்பன் ஆகாது. உள்ளுக்குள்ளே நல்லா வேகும். இந்த மாதிரி உயரமான ஒரு டம்ளர் அப்படிங்கிறப்ப நமக்கு கையிலையும் அந்த ஆவிப்படாது. அதாவது கையில் சூடு ஏறாது. அதனால் இந்த மாதிரி மெத்தடில் பண்ணுங்கள். ஒரு ஃபுல்கா மாதிரி எப்படி உப்பலாக வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி செஞ்சுட்டு தேவைப்பட்டால் நம்ம சப்பாத்தி இது மாதிரி சுட்டு எடுத்ததுக்கப்புறம் மேலே ஒரு நெய்யோ எண்ணெயோ எது வேணால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சப்பாத்தி 2 பக்கமும் வெந்ததுக்கப்புறம் நான் ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் அப்ளை பண்ண போகிறேங்க. இந்த மாதிரி நம்ம சுட்டு எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஹாட் பேக்லையோ இல்லை ஒரு கீழே டவல் வச்சுட்டு
ஒரு தட்டில் வச்சா கூட காற்று போகாத அளவுக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த கம்பு, கொண்டைக்கடலைலாம் சேர்த்து நம்ம இந்த சப்பாத்தி செய்கிறப்ப காற்று படப்பட கொஞ்சம் ஹார்ட் ஆகிடுங்க. அதனால் முக்கியமாக நீங்கள் ஹாட் பேக்கில் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ரொம்ப நேரம் உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி சப்பாத்தி போட்டுட்ருக்கேன் இல்லையா? இப்போ தினமுமே நம்ம சப்பாத்தி செய்கிறோம், கொண்டைக்கடலை தினமுமே ஊற வச்சு அரைச்சி செய்யணுமா அப்படின்னா, உங்களுக்கு மிஷினில் அரைக்கிற சௌகரியம் இருந்தால் 1 கிலோ கோதுமைக்கு 1/4 கிலோ கொண்டைக்கடலை, 1/4 கிலோ கம்பு 2யுமே சேர்த்து மிஷினில் அரைச்சிட்டு வந்துட்டிங்கன்னா, உங்களுக்கு தேவைப்படுற நேரத்துலலாம் இந்த மாரி கோதுமை மாவ பெசஞ்சு நீங்கள் நார்மலா சப்பாத்தி போடலாங்க. மிஷினில் போய் அரைக்க சௌகரியம் இல்லாதவங்க கோதுமை மாவு, கம்பு மாவு வாங்கி வச்சுக்கோங்க. எப்பல்லாம் நீங்க சப்பாத்தி போடணுமோ, காத்தாலயே நீங்க இந்த கொண்டைக்கடலைய மட்டும் ஊற வச்சு வேக வச்சா போதுங்க. இப்ப நான் செஞ்சு காமிச்ச மாரியே நீங்க சப்பாத்தி செய்யலாம். இப்பல்லாம் நானு லேயர் சப்பாத்தியோ, இல்ல இந்த மாரி ஃபுல்கா சப்பாத்தி எப்படி செஞ்சாலும் நான் இந்த மெத்தட்ல தாங்க செய்றேன். ரொம்ப நல்லாருக்கு. முக்கியமா பெண்களுக்கு புரதம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த வீடியோ பார்த்தோனே நீங்களும் இதே போல சப்பாத்தி செய்யுங்க. ரொம்ப சாஃப்ட்டா இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் குடுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கமெண்ட்ஸ் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவ ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனும் பிரஸ் பண்ணீங்கன்னா, நான் போடுற புது புது வீடியோ நோட்டிஃபிகேஷனா கிடைக்கும். நீங்களும் தொடர்ந்து என்னோட வீடியோ பார்க்கலாம். இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபீஸ்ல நம்ம பார்ப்போம். தேங்க் யூ வியூவர்ஸ்.